ഓക്കെ അല്ലേ? ഓക്കെയാണ് സാർ. പാക്കപ്പ്. എക്സലന്റ്. ഞാൻ വിചാരിച്ചത് ഇവിടെ ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். എല്ലാം ഉങ്ക ആശീർവാദം സർ. ഇന്നത്തെ ഷൂട്ടിംഗ് കഴിഞ്ഞു. സുമിത റൂമിലേക്ക് പോയിക്കോ. നാളെ കാലത്ത് 7 മണിക്ക് റെഡി ആവണം. சரிங்க சார். குட் நைட். ஹாய் சுமிதா, டான்ஸ் சும்மா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அப்படியா? இந்த சிலுசிலு டான்ஸ் இருக்கே, யூத் பசங்க யாரு பார்த்தாலும் ஒருத்தன் கூட ஒழுங்கா தூங்க மாட்டாங்கிறது உறுதி. அதே உன் அழக பார்த்தா வாலிப பசங்க ஒரு நாளைக்கு 2 தடவையாவது ஹார்லிக்ஸ் சாப்பிட வேண்டியது வரும்னு சொல்ல வந்தேன். கடவுளே, இந்த அழக ரசிக்கிற கண்ட்ரோலை எல்லாருக்கும் தரணும், எனக்கும் சேர்த்துதான். வணக்கம்மா. வணக்கம். இது சுமிதாமா வீடு தானே? ஆமா. நான் ஹரிப்ரியா ப்ரொடக்ஷன்ல இருந்து வரேன். அப்படியா? வாங்க உட்காருங்க. அதெல்லாம் நேரம் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா போகணும். எங்க முதலாளி ராமநாதன் சாருக்கு சுமிதாமாவை கொஞ்சம் பார்க்கணுமா. எங்க கம்பெனில புதுசா ஒரு படம் ஆரம்பிக்க போறாங்க. நான் 4 மணிக்கு வண்டி அனுப்புறேன். சுமிதாமா இல்லையா? வெளியில போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி சரி, ஓகே. அப்ப 4 மணிக்கு பார்க்கலாம். சரிங்க ஐயா. சரியா? வாங்கம்மா, வாங்க. பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. வாமா, வாங்க வாங்க. இதான் நம்ம ஆபீஸ். உட்காருங்க. சரிங்க. தோ வந்துடுறேன். அட எம்ஜிஆர். சார் உள்ள வர சொன்னாரு. வா வாமா. அம்மா நீங்க எங்க இருக்க? நீ மட்டும் வாமா. அம்மா நீ போயிட்டு வாமா, நான் இங்கேயே இருக்கேன். அட ஏன் தயங்குற? வா. சார், நம்ம சுமிதா அம்மா இதோ வந்துட்டாங்க, பாருங்க. வணக்கம் சார். வா வா, உட்காரு. பயப்படாதம்மா, வா உட்காரு. சுமிதா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு தெரியுமா? ஐ எம் ராமநாத செட்டியார். எங்க கம்பெனி ரஜினியும் கமலையும் போட்டு 2 பெரிய படம் எடுக்க போறோம். அப்படியா? அவங்களுக்கு ஜோடியா உன்னை போட்டா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. படம் சரியா போகலன்னு வச்சுக்க, நாங்க போட்ட பணம் பூராவும் கடல்ல போட்ட காசு மாதிரி தான். அப்ப மறுபடியும் படம் எடுக்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒன்ன மாதிரி அழகான இளம் நடிகைங்க தான். பாப்பா, ஆகா, பார்வை கூட அழகாத்தான் இருக்கு. என் மனசுல இருக்கிறத நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ஏசி பெட்ரூம் இருக்கு, அங்க போய் நிம்மதியா பேசலாமா? வேண்டாம் சார், இங்க இருந்து சொன்னா போதும். ஏசி எனக்கு அலர்ஜி. எனக்கு தெரியும், ஜோக்கு தானே. கவலைப்படாத பாப்பா, இங்க நடக்கிற எதுவும் வெளியில யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு படத்தோட நீ நம்பர் 1 ஹீரோயினியா மாற போற. நடிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாதா, ப்ரொடியூசருக்கு உடம்பையும் கொடுக்கணுமா? அது எனக்கு இப்பதானா தெரியுது. அதுக்கு நீ வேற ஆளை பாரு. போகாதமா?
சாரு மட்டும் மனசு வச்சாருன்னா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு? சாருக்கு உங்களை பிடிச்சதா இல்லையா? பொறுக்கி நாயே, கூட்டி கொடுக்கறது உன் பழப்பா? இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? பூங்குடி மாமா, அந்த முதலாளி உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு நீ அந்த மேனேஜர் அடிச்சிருக்க கூடாதுமா. நீ பண்ணது தப்பு. ஏ பூங்குடி, சினிமாவை பத்தி உனக்கு தெரியாதுமா. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் முடியும், இல்லைன்னா நிக்க முடியாது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்போ அந்த அயோக்கியனை சந்தோஷப்படுத்த நான் போய் படுக்கணுமா? இத நீ என்ன பெத்தவளா இருந்தா என்கிட்ட எப்படி சொல்லுவியா? பூங்குடி, உங்க அம்மா உன்னை தெருவில் பெத்து போட்டுட்டு போனப்போ நான் தாம்மா உன்னை தூக்கி வளர்த்தேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் கையில மாட்டி கண்ணும் காதும் இல்லாம தெருவில் கிடந்திருப்ப. நான் இதை சொல்லியிருந்தேன், அதுவும் நன்மைக்காகத்தான். நான் பேசுறது தப்பா இருந்த என்ன மன்னிச்சிரு. இதை வந்துடுறேன். என்னங்கம்மா? கொடு, நான் போட்டுக்கிறேன். Hi Sumita. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். Good. உட்காருங்க. Thank you. நீ இப்போ ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆயிட்ட. இப்போ நீ ரீசெண்டா நடிச்ச ஒரு மலையாள படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு கேள்விப்பட்டேன். Congratulations. Thank you sir. Sit down. அப்புறம் நிறைய படங்கள் கமிட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா. ஓ குட். எல்லாம் கடவுளோட கருணை சார். சுமிதா, உனக்கு ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன? அடுத்ததான் நான் நடிக்க போற படத்துல நீ தான் ஹீரோயின். ப்ரொடியூசர் கிட்ட ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். உங்க கூட சேர்ந்து நடிக்க சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் சார். அந்த படத்தோட டிஸ்கஷனுக்காக நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் தாஜ் ஹோட்டல்ல. கண்டிப்பா நீ வந்தே ஆகணும். ஏய் சுமி, என்ன ஆச்சு? நீ தனியா வந்த போதும். சாரி சார். எதுக்கு? எனக்கு அந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் பழக்கம் இல்ல. என்ன சுமிதா, சினிமால இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. ஆக்டிங்னா நடிப்பு தான். இது நடிப்பு நினைச்சா போருமே. அங்க ஒரு சூட் ரூம் புக் பண்ணிருக்கேன். இந்த சுமிதாவுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சேலை அவக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. சுமிதா, இன்னைக்கு இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் ஆளா வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஆம்பளைங்களை வெறுக்கிற? என் மனசுக்கு பிடிச்ச என்ன விரும்புற ஒரு ஆம்பளை என்ன தேடி வந்தான்னா
அவனுக்கு என் உடம்ப காணிக்காக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் சம்மதம் இல்லாம யாராவது என் உடம்ப தொட வந்தான்னா அவனோட ஆண்மையை நான் அறுத்துருவேன்.